శ్రీడిబురవాసినం கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொன்னது போலவே எல்லாம் நடக்கும். என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கொள். நாளை பார். பொறுமையாக இருங்கள். நாளை காலை என்ன நடக்கிறது என்று பார். மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அடுத்த நாள் என்ன நடக்கிறது என்பதற்கு எனக்கு நன்றி கூறுவீர்கள். உங்களுக்காக அவதரித்த இந்த சாய், என் விதி, நான் எங்கேயோ ஒருவருக்காக பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், உங்களுக்காக உங்கள் முன் வந்தேன். நான் என் வரலாற்றின் விவரங்கள் யாருக்கும் தெரியாது. நான் ஏன் பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன் என்பது யாருக்கும் புரியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்னுடன் ஒரு தொடர்பை வளர்த்து கொண்டீர்கள். இப்போது உங்களிடம் அவ்வளவு பாசம் இருப்பதால் நீங்கள் என்னை தந்தை என்றும் அதிகாரம் என்றும் அழைக்கிறீர்கள். எங்கள் பிணைப்பு இன்னும் வலுவாகிவிட்டது பாபா என்று. என்னை யார் தந்தை என்று அழைத்தாலும் அவர்கள் என் குழந்தைகளை போன்றவர்கள். அதேபோல் நீங்கள் என்னுடன் வைத்திருக்கும் பிணைப்பு பிறப்புக்கு முந்தைய தொடர்பு. எங்கள் உறவு பிறப்புக்கும் இறப்புக்கும் தொடரும். நீங்கள் செய்யும் புண்ணியத்தின் விளைவாக நான் உங்களை ஒரு ஆசிரியராகவும் தந்தையாகவும் கண்டேன். என்னால் எல்லா சுமைகளையும் தாங்க முடியாது. அதனால் உங்கள் நிலைமையை என்னவென்று சொல்லுங்கள். யோசித்து பாருங்கள். நீங்கள் அனுபவிக்கும் வழியிலிருந்து உங்களை முழுமையாக காப்பாற்ற நான் வந்துள்ளேன். உங்களுக்கு அறிகுறிகள் மற்றும் சில அற்புதங்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல வந்துள்ளேன். இப்போது நீங்கள் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறீர்கள். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் குழந்தையே. அதிலிருந்து ஓடி போகாதே, விட்டுவிடாதே. எல்லா தடைகளும் இல்லாமல் அதை முடிக்கவும் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். ஒதுங்கி நில்லுங்கள். என்னை கேட்காமல் சொல்லாமல் தேவையில்லாமல் ஒரு முடிவுக்கு வராதீர்கள். இதை பற்றி கவலைப்பட்டு ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எது நல்லது, எது உங்கள் மகிழ்ச்சிக்கு பங்களிக்கும் என்பதை நான் அறிவேன். என் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் அதே திசையில் நான் உங்களுடன் இருப்பேன். யாரும் என்னை தொட முடியாது. அதேபோல் எல்லா இடங்களிலும் வாழ்வேன். சாயி என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அதை உங்கள் மனதில் வைத்திருங்கள். உங்கள் மனம் நிச்சயமாக அமைதியாக இருக்கும். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பாபாவை அழைக்கவும். உடனடியாக நான் என் பாபாவை அழைப்பேன். என்னை ஏதாவது ஒரு வடிவத்தில் காணும் பாக்கியத்தை நான் நிச்சயமாக உனக்கு வழங்குவேன். நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போது உன் கர்மாவின் பலன்கள் அனைத்தும் நீங்கும். நீ செய்த பாவங்களை படிப்படியாக நீக்க அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். நீ விரும்பும் வாழ்க்கையை வாழும் பாக்கியத்தை நான் உனக்கு வழங்குவேன். நீ என்னிடம் கேட்கும் செல்வம் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். இனிமேல் உன்னிடம் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் ஒதுக்கி வைத்து விடு. திருப்தியான வாழ்க்கையை வாழ். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கை நிச்சயமாக பெறுவாய் என் குழந்தையே. பாபா இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அவை நடக்கவில்லை என்றால் சோர்வடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நான் சொன்னது போல் நடக்கும். நாளை காலை நீங்கள் எழுந்தவுடன் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் நல்ல செய்தி மற்றும் அறிகுறிகளுடன் உங்களிடம் வருவேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக நடக்கச் செய்வேன். உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கவும், அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்கச் செய்வதும், அந்த நம்பிக்கையை உண்மையாக்கவும், நிகழ்வுகளை நனவாக்குவதும் எனது பொறுப்பு. எனவே உன் முகத்தை புன்னகையுடன் வைத்திருங்கள். நம்ப முடியாத மற்றும் ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு குழந்தை ஒரு சிறிய நீரோடை போல நம்பிக்கையுடன் உங்கள் மனதில் வரும். உன் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சி கண்ணீர் துளி தோன்றுகின்றது. அதை எப்போதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. என் பாபா என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார் என்ற முழு உறுதியாக சொல்லுங்கள். இந்த சாயின் மீது உன் நம்பிக்கையை வைத்து நாளைக்காக காத்திரு. ஒரு நாளை எதிர்நோக்கு. எல்லா வெற்றிகளும் உனக்கு நிகழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நினைவில் கொள். நான் சொன்னது போல உன் விருப்பம் நிறைவேறிய பிறகு நீ என் கோவிலுக்கு முழு மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் என்னை பார்க்க வருவாய். உன் தந்தை எப்போதும் உன் மகிழ்ச்சியான முகத்தை காண காத்திருக்கிறார். என்னை நம்பு. நான் சொன்னது போல் நடக்கும். எல்லாம் உன் நன்மைக்கே நடக்கும். நீ விரும்பியது நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வாழ்க்கையில் இருண்ட பாதை முடிந்துவிட்டது என்பதை நினைவில் கொள். 2 சபதங்களும் அவற்றின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. அந்த இறுதி நிலை ஒளி. எனவே வெளிச்சத்தில் நீ விரும்பும் அனைத்தையும் காண்பாய். நீ விரும்பும் மற்றும் கேட்கும் அனைத்தையும் உனக்கு கொடுப்பது என் பொறுப்பு.
நான் அவை அனைத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி உன் கைகளில் வைப்பேன். நீ அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாய். சாயியை பார்க்க நீ ஷீரடிக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. குழந்தாய், நீ விரைவில் விரும்பும் விஷயத்தை அடைவாய். நீங்கள் நிச்சயமாக அதை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வெல்ல விரும்பிய அந்த நிலையை வெல்வீர்கள். ஷீரடியில் சந்திப்போம். நிச்சயமாக என் கோவிலுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு வாருங்கள். இந்த சாயி அருள் உங்களை ஷீரடியிலும் சென்றடையும். நீங்கள் ஷீரடிக்கு நிச்சயமாக வர வேண்டும். அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நானே செய்வேன். நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு தேவையான பணத்தை பெறச் செய்து உன்னை ஷீரடிக்கு வர வைப்பது இந்த ஷாயின் பொறுப்பு. அதை நினைத்து நீ கலங்க வேண்டாம்.